வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, தரிசனத்துக்காக எவ்வளோ நேரம் ஆகுது, அது கூடவே வைகுண்ட துவார தரிசன நாட்களில் நடக்க இருக்கக்கூடிய ஸ்வர்ண ரதம், சக்கர ஸ்நானம், இது பற்றின தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 26ஆம் தேதி நேற்றுக்கு சுவாமி தரிசனம் செய்தவர்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 64,525 பேர் சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது, டைரக்ட் கியூ லைனில் தான் தரிசனம் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தரிசனத்துக்காக எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 8 மணி நேரம். ஏற்கனவே நம்ம சேனலில் சொன்ன மாதிரி தான் திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்களிலுமே பார்த்தோம்னா கூட்டம் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்திருக்கு. நாளைக்கு வியாழக்கிழமைன்றதுனால டோக்கன் குறைவாக தான் கொடுப்பாங்க. நேத்திர தரிசனம் வேற, பக்தர்களோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. எப்பொழுதுமே எல்லா வியாழக்கிழமையும் டோக்கன் குறைவாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை பெருமாளுக்கு அபிஷேகம் இருக்கிறதுனால. எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தோம்னா தினமுமே நள்ளிரவு 2 மணிக்கு கொடுப்பாங்க. பஸ் ஸ்டாண்டில் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம்லையும், ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம்லையும், அலிப்பிரி நடப்பாத வழியில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் வழங்குவாங்க. நாளைக்கு டோக்கன் குறைவான எண்ணிக்கையில் கொடுக்கறதுனால பக்தர்கள் சீக்கிரமாகவே போய் கியூ லைனில் ஜாயின் பண்ணிக்கிட்டா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் தினமுமே ஸ்ரீவாரிமெட்டில் 3000 டோக்கன்கள் வழங்குறாங்க. இதையும் பக்தர்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தது வைகுண்ட துவார தரிசனம் ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட துவார தரிசனம் இருக்குது. அதில் முதல் நாளான 10ஆம் தேதி ஸ்வர்ண ரதம். இந்த ஸ்வர்ண ரதத்தில் நம்ம மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோட 4 மாட வீதி வழியாக வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். இந்த ஸ்வர்ண ரதம் அப்படிங்கிறது தங்கத்தேர். ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்ட துவார தரிசனம் போகிறவங்களுக்கு இந்த தங்கத்தேரை பார்க்கறதுக்கான அரிய வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது ஜனவரி 11ஆம் தேதி சக்கர ஸ்நானம் நடைபெறும். இந்த சக்கர ஸ்நானம் அப்படிங்கிறது மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட புனித புஷ்கரணில திருமஞ்சனம் நடைபெறும். ஆயிரக்கணக்கான பக்தர்களை புனித புஷ்கரணில அமர வச்சு அங்கே இருக்கக்கூடிய வராக சுவாமி கோயில் பின்புறத்தில் இந்த திருமஞ்சனம் நடைபெறும். மலையப்ப சுவாமிக்கு பல வாசனை திரவியங்கள், சந்தனம், இது போன்ற மங்கள பொருட்களால் அவருக்கு திருமஞ்சனம் நடைபெறும். பொதுவாக எல்லாராலையும் திருமஞ்சனத்தை பார்க்க முடியாது, ஏன்னா அது கோயிலுக்குள்ளார நடக்கிறதுனால எல்லா பக்தர்களாலையும் பார்க்க முடியாது. ஆனால் இந்த சக்கர ஸ்நானம் நடைபெறும் போது அது புனித புஷ்கரணியில் நடக்கிறதுனால எல்லா பக்தர்களாலையும் இதை பார்க்க முடியும். அது கூடவே சக்கர தாழ்வாருக்கும் இங்கே திருமஞ்சனம் நடைபெறும். இந்த ஸ்வர்ண ரதமும் சக்கர ஸ்நானமும் எஸ்விபிசி சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டிடிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இது போன்ற திருமலை பற்றி தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.